அனைவருக்கும் வணக்கம். இது பிஎஸ்இன் கிச்சன் யூடியூப் சேனல். இதுக்கு முன்னாடி நம்ம ஒயிட் சாஸ் பாஸ்தா, ரெட் சாஸ் பாஸ்தா அப்படின்னு வீடியோ போட்டிருக்கோம். இப்போ கேரட்டு, உருளைக்கிழங்கு இந்த மாதிரி இதெல்லாம் போட்டு வெஜிடபிள்ஸ் போட்டு சீஸ் போட்டு ஒரு பாஸ்தா குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி இன்னைக்கு பண்ண போகிறோம். அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. முதல்ல நம்ம தேவையான அளவு பாஸ்தா எடுத்து வச்சுக்கிறோம். இதில் ஒரு வாண்டியில் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அந்த பாஸ்தா ஒரு நல்ல வெந்து சாஃப்டாகிற அளவுக்கு அதை ஒரு பாத்திரத்தை போட்டு மூடிட்டு வேக வைங்க. ரொம்ப குழஞ்சி போயிடக்கூடாது, அதே சமயத்தில் சரியாக வேகாமல் இருக்கக்கூடாது. இப்போ இந்த பாஸ்தா நல்ல சாஃப்டாக வெந்துருச்சு. நம்ம இதை மட்டும் தனியாக இது பண்ணிவிட்டு தண்ணியை வடிகட்டி அதை தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ அதே வானிலையில் நம்ம பட்டர் ஒரு துண்டு அளவுக்கு பட்டர் அதில் போட்டு நல்லா அதை அந்த பாத்திரத்தில் போட்டு இது பண்ணிவிட்டு அதில் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சாப் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஒரு தக்காளி, ஒரே ஒரு சின்ன உருளைக்கிழங்கு, இது எல்லாத்தையும் நம்ம தனியாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ அந்த பட்டரில் நம்ம கார்லிக் ஜிஞ்சர் பேஸ்ட் கொஞ்சம் தேவையான அளவு போட்டு அதில் நெய் நல்ல லேசாக அப்படியே வறுத்துட்டு இப்போ அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம அதில் ஆட் பண்ண போகிறோம். ஒரு தக்காளி, ஒரு உருளைக்கிழங்கு, ஒரே ஒரு கேரட்டு ஆட் பண்ணிக்காங்க. அப்புறம் கேப்சிகம் இருந்ததுன்னா சின்ன சின்னதாக அதையும் கட் பண்ணியோ இல்லைன்னா சீவியோ தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுறோம். இந்த பட்டரில் போட்டு இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிடுறோம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் தேவைப்பட்டால் இந்த பாஸ்தா வேக வச்சுருக்கக்கூடிய தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, இதே கொஞ்சம் போட்டு நல்லா அதை கொதிக்க வைக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த காய்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துடும். இது கொஞ்சம் கிரீன் சில்லி சாஸ், கிரீன் சில்லி சாஸ் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. பாக்கெட்டில் கூட இருக்கும், அது ஒரு பாக்கெட் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப காரம் சேர்க்கக்கூடாது, ஏன்னா இந்த பாஸ்தா வெஜிடபிள் பாஸ்தாங்கிறதே குழந்தைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடியது. அதில் காரம் நிறைய சேர்த்துறாங்க. இப்போ கொஞ்சம் வினிகர் ஆட் பண்ணிக்கிறோம், லேசாக ஒரு சின்ன மூடிக்கு ஒரு. அப்புறம் சோயா சாஸ் ஒரு சின்ன மூடிக்கு அது ஒரு சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிறோம். இது போட்டு நல்லா அதை ஃப்ரை பண்ணிவிட்டு டொமேட்டோ சாஸ் அதையும் ஆட் பண்ணுறோம். தேவையான அளவுக்கு டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் காரத்தை எடுத்துடும், ஸ்வீட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அந்த பாஸ்தா வேக வச்ச தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சுருங்க. நல்ல அந்த காய்கள் நல்லா வெந்துட்டு இந்த தண்ணியெல்லாம் கூட வடிகட்டி தண்ணியெல்லாம் கூட அதில் வற்றி போயிடும், காய்களும் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இந்த பாஸ்தாவை இப்போ நம்ம ஆட் பண்ணுறோம். வேக வச்சு ஃபில்டர் பண்ணி தனியாக வச்சுருக்கக்கூடிய அந்த பாஸ்தாவை இப்போ நான் அதில் கொட்டுறேன். இந்த பாஸ்தாவை அதில் போட்டு நல்ல அந்த காய்கள் இந்த பாஸ்தாவோட எல்லாமே நல்ல மிக்ஸ் ஆகிற மாதிரி அதை நல்லா நம்ம கிளறி விட்டுக்கணும். இதை நல்லா நம்ம கிளறி விட்டுட்டு ஒரு துண்டு சீஸ் எடுத்து வச்சுக்காங்க. கடைகளில் 15 ரூபாய் 20 ரூபாய்க்கு கிடைக்கும், அதில் பாதி ஆட் பண்ணால் போதும். இந்த பாஸ்தாக்கே பார்த்தீங்கன்னா இந்த சீஸ் தான் டேஸ்ட் கொடுக்கக்கூடியது. அந்த வெஜிடபிள் பாஸ்தா அதோடைய பக்குவத்துக்கு வர்றதுக்கும் இந்த சீஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ சீஸ் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா அதை கிளறி விட்டுட்டோம். சின்ன தட்டு போட்டு என்ன பண்ணுங்க, ஒரு 5 மினிட்ஸ் அதை மூடி வச்சிருங்க. அதிக வேண்டாம், 5 நிமிஷம். இப்போ அதை நம்ம தட்டை ரிமூவ் பண்ணிட்டோம். இந்த சீஸோட இந்த பாஸ்தாவும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதில் லேசாக சால்ட் பவுடர் ஆட் பண்ணுறோம். தேவையான அளவு சால்ட் பவுடரை அதில் ஆட் பண்ணிவிட்டு தூவிட்டு அதை நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த சால்ட் அந்த பாஸ்தாவோட இந்த வெஜிடபிள்ஸோட நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்ல ஒரு கிளறி விட்டுருங்க. இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம், சால்ட்டோட நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வெஜிடபிள் சீஸ்
பாஸ்தா சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து தயார் பண்ணுறதுக்கு அதிகபட்சம் 15 to 20 மினிட்ஸ் தான் ஆகும், அதுக்கு மேலே ஆகாது. இந்த பாஸ்தா இப்போ சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இந்த மீட் டைம் நம்ம வந்து மிளகாய் வெத்தலை நல்ல மிக்சியில் போட்டு ஒரு லேசாக ஒரு திரிச்சிட்டோம்னா அது சில்லி ஃப்ளேக்ஸ் மாதிரி இருக்கும். இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் தனியாக ஆட் பண்ணி வச்சுக்காங்க, தனியாக எடுத்து வச்சுக்காங்க. அதே மாதிரி பெப்பர் கொஞ்சம் இது பண்ணி வச்சுக்காங்க. இப்போ அந்த ரெட் சில்லி ஃப்ளேக்ஸும் பெப்பரும் லேசாக மேலே தூவி விட்டுட்டோம் அப்படின்னா இந்த வெஜிடபிள் சீஸ் பாஸ்தா குழந்தைகளுக்கு ரொம்ப விரும்பி பிடிச்ச சாப்பிடக்கூடிய இந்த வெஜிடபிள் சீஸ் பாஸ்தா சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.